श्रीशैले सदया पात्रं दीपक्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिम् रम्यजा मातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदा यत्तात्मसत्तादिं रामानुजमुनिं भजेत् लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहदसरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादिविभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपतेर्वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगळम् प्रणमामि मोत्ना भूतं सहश्च महदाप्रियपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाकान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमद्यतीन्द्रवरयोगिपदाब्जभृङ्गम् श्रीवानशैलमुनिवर्यदयैकपात्रम् विख्यातवेदशिखरोभयतत्त्वबोधम् रामानुजम् कलिजितम् मुनिमाश्रयामः பணவாள் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியாத உலகறிய மணவாளன் மாறன் மனமுழைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்த பகுதியில பகவத்கீதைக்கும் திருவாய்மொழிக்கும் இருக்கக்கூடிய சாமியம் எப்படி பகவத்கீதையில அந்த பகவான் சொன்னதே ஆழ்வார் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத அந்த பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கும் ஆழ்வாருடைய பாசுரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இப்போ போன வகுப்புல நம்ம ஆரம்பிச்சு அதுல தத்துவ விவேகம் அப்படிங்கறத பார்த்தோம். தத்துவ விவேகம்னா தத்துவங்கள் என்ன, சித்த சித்தீஸ்வரன் அப்படிங்கிற தத்துவங்கள் 3. அதுல சித்தும் அச்சித்தும் ஈஸ்வரனுக்கு அதீனமானவை அப்படிங்கறத பார்த்தோம். அது பெருமாள் சொல்லியிருக்கிறதும் பார்த்தோம். இங்க இதுல அடியேன் உள்ளான் உடலில் உள்ளான் அது சென்று சென்று பரம்பரமாய் அப்படிங்கிற அந்த திருவாய்மொழி பாசுரங்களை வச்சு நம்ம பார்த்தோம். இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த சூத்திர வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நித்தியத்துவ அனித்தியத்துவம் அப்படிங்கிறது. தத்துவ விவேகம் முதல் வார்த்தை சூத்திரத்துல பாத்தீங்கன்னா முதல் வார்த்தை தத்துவ விவேகம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நித்தியத்துவ அனித்தியத்துவம். நித்தியமாக இருக்கக்கூடியது, பர்மனண்டா இருக்கக்கூடியதெல்லாம் என்ன, அனித்தியத்துவம் டெம்பரரியா மாடிஃபிகேஷன் ஆயிட்டே இருக்கக்கூடியது என்ன, மாடிஃபிகேஷன் இல்லாம ஒரே மாதிரி இருக்கக்கூடிய வஸ்து என்ன, மாடிஃபிகேஷன் ஆகி மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய வஸ்து என்ன. அததான் நித்தியத்துவம் மற்றும் அனித்தியத்துவம் அப்படிங்கிறது பெருமாள் என்ன சொல்லியிருக்காரு, ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காரு, அது ரெண்டுக்கும் எப்படி சாமியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம பகவத்கீதையில பார்க்கும்போது கிருஷ்ணன் ஸ்லோகம் சொல்லிட்டார். அந்த ஸ்லோகத்துல அந்த விஷயங்களை சொல்லியிருக்காரு, எது நித்தியமான வஸ்து எது அனித்தியமான வஸ்து அப்படின்ட்டு. நம்ம ஆழ்வாருடைய பாசனங்களை பார்க்கும்போது கண்ணன் தன்னுடையது அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த நித்தியமான வஸ்துக்களும் அனித்தியமான வஸ்துக்களும் எல்லாமே என்னுடையதுன்ட்டு அதனுடைய குணங்களை சொல்லியிருக்கான். ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார், எப்படி இந்த நித்திய வஸ்துக்களும் அனித்திய வஸ்துக்களும் அவனுக்கு ஆட்பட்டவை, அவனுக்கு அதீனமானவை அப்படிங்கறத கூடுதலாக காட்டி கொடுத்திருக்கிறார். அதை நம்ம படிப்படியா நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டாவது இந்த சூத்திர வார்த்தையில ரெண்டாவது சொல்றோட என்னன்னா நித்தியத்துவ அனித்தியத்துவம். எது எப்பவுமே உள்ளது, எது மாறி மாறி வரக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிறோம். அதுல முதல்ல ஸ்ரீகீதை 2:18 அந்த ஸ்லோகம். அதோட பொருள் என்ன, நித்தியனாயும் அழிவில்லாதவனாயும் அறிகின்றவனாயும் இருக்கிற ஆன்மாவனுடைய இந்த சரீரங்கள் அழியக்கூடியவளாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆகையால் பரதகுலத்தில் பிறந்தவனே போரை செய்வாயாக அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு அவன் உபதேசம் பண்றான். என்னன்னாக்கா அர்ஜுனுடைய சோகமே அங்க என்ன அப்படின்னாக்கா, எதிரில பார்த்தா எல்லாருமே சொந்தக்காரங்களா இருக்காங்க,
தாத்தா இருக்காரு, அப்பாங்க, சித்தப்பாங்க இருக்கிறாங்க, மருமகனுங்க, பேரங்க எல்லாம் இருக்கிறாங்களே, இவர்களை அழிச்சு விட்டு நான் வந்து எப்படி இந்த வெற்றியை நான் அனுபவிக்க போறேன்னு நினைக்கிறான். அதாவது அந்த தேகத்துல வந்து ஆத்மா புத்தி பண்றான். பண்ணிட்டு அதாவது அதர்மத்துல தர்ம புத்திய பண்றான். அதனால அவனுக்கு சொல்லணும். இப்ப அவனுக்கு சொல்லணும்னா என்ன செய்ய சொல்லணும்னா, முதல்ல வந்து இப்ப நீ பாக்குற இந்த உருவம் ஒரு துரோணாச்சாரியரை எடுத்துக்கிறாமே, உன்னுடைய ஆச்சாரன் நினைச்சுதானே நீ கலங்குற. இப்ப இந்த பிறவியில வந்து அந்த துரோணாச்சாரியாருங்கிற உருவத்தோட அவர் இருக்கிறார். இப்ப நீ கொன்னுட்டா கூட நீ அழிக்க போறது வந்து அந்த துரோணாச்சாரியாருங்கிற அந்த உருவம் தானே தவிர அந்த உள்ள இருக்க ஆத்மாவை நீ அழிக்க போவதே இல்லை. அது மேற்கொண்டு தன் பிரயாணத்தை மேற்கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஆணித்தரமா அர்ஜுனனுக்கு புரிய வைக்க நினைக்கிறாரு பகவான். அழியக்கூடியது உடல், அழியாதது ஆத்மா. நீ அதை மட்டும் பார்த்து உன்னுடைய தர்மம் எதுவும் அதை செய்வாயாக அப்படின்ட்டு அர்ஜுனனுக்கு சொல்ல வர்றார். அதுலதான் முதல்ல வந்து இந்த 2:18 அந்த கீதையில என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தாக்கா, அந்தவந்த இமே தேகா நித்யச யோக்தா சரீரணக அநாசினோ பிரமேயஸ்ய தஸ்மாத் யுஜஸ்வ பாரத அப்படின்னு சொல்லி சொல்றார். அழியக்கூடியது உடல் தான்ப்பா, அந்த ஆத்மா அழியவே அழியாது. ஆகையால வந்து நீ பண்ணுகிற யுத்தத்துல அந்த உடல் அழியுமே தவிர ஆத்மா அழியாது. ஆகையால யுஜஸ்வ பாரத, அத மனசுல வச்சுட்டு நீ சண்டை போடுப்பா. நீ ஆத்மா வந்து ஒரு நாளும் நீ அழிக்க போவதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது 2:20 என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தாக்கா, அதோடைய பொருள் என்னன்னா, இந்த ஆன்மா ஒரு கால் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, இவ்வான்மா கல்பாதியிலே தோன்றும் என்றும் கற்பத்தின் முடிவில் இல்லாமல் போகிறான் என்பதும் இல்லை. இவ்வான்மா பிறப்பில்லாதவன் என்றும் உள்ளவன், ஒரு நிலையா இருப்பவன், முன்பும் இருக்கிறவன். ஆகையால் சரீரம் கொல்லப்பட்டாலும் ஆன்மா கொல்லப்பட மாட்டான் அப்படிங்கிறதா பகவத்கீதை 2வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். அது என்ன சொல்றதுன்னு பார்த்தா, ந ஜாயத்தே பிறப்பதே கிடையாது, மிரியத்தேவ இறப்பதும் கிடையாது, கதாச்சித் எப்பவுமே, நாயம் பூக்வா அவி விதா பூயக, போன காலத்துல இல்லன்னு இல்ல, இப்ப இல்லன்னு இல்ல, எதிர்காலத்துல இல்லன்னு எதுவுமே கிடையாது. இறந்த காலத்தில், நிகழ்காலத்தில், இனி வரப்போகிற எதிர்காலத்தில் எப்பவுமே அவன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அஜோ நித்யக எப்பவுமே இருக்கக்கூடிய நித்தியமாவன், சாஸ்வதோக எப்பவுமே இருக்கக்கூடியவன், புராணம் ரொம்ப பழசவன், இத்தனை கல்பத்துக்கு முன்னால தோன்றினானா ஆத்மானா இல்ல இல்ல, ரொம்ப பழையவன். புராணம் ந ஹன்யத்தே ஹன்யமானே சரீரே, அவன் வந்து அவன் கொல்லப்படுவான், ஆத்மா கொல்லப்படுவான் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன்னா அவன் நித்தியமானவன், புராணமானவன், எப்பவுமே இருக்கக்கூடியவன். போன காலத்திலயும் இருந்தான், இப்பவும் இருக்கான், இனிமேலும் இருப்பான். அப்படி பார்க்க போனா நம்ம உடம்புல ஒன்னொன்னுலயும் இருக்கிற அந்த ஜீவாத்மா வந்து, இப்ப அடியனோட உடம்புல இருக்க ஆத்மா வந்து கோடி வருஷமா இருக்கலாம், நமக்கே தெரியும், எத்தனையோ கல்பமாக இருந்திருக்கலாம். இப்ப இந்த உடம்புல பார்த்துட்டா வந்து நம்ம இந்த சுதந்திரா அந்த பெண்ணுங்கிற வச்சுக்கிறோமே தவிர, இவ பிறந்தது வளர்ந்தது எல்லாம் பாக்குறோமே தவிர, இவன் ஒரு நாள் இந்த தேகம் இல்லாம போகுது, சில பேர் உட்கார்ந்து அழுவாங்களே தவிர, இந்த உள்ள ஆயிருக்க ஆத்மா வந்து என்றைக்குமே அழியவே அழியாது. அஜோ நித்யக சாஸ்வதோயம் புராணம், நித்தியம் சாஸ்வதம் புராணம், ரொம்ப பழையவன். இவதான் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னால வந்தான்னு சொல்லவே முடியாது. ந ஹன்யத்தே ஹன்யமானே ஷரீரே, அழிக்கப்படுவது உடம்பு தானே தவிர இந்த ஆத்மா ஒரு நாளும் அழிக்கவே படாதுன்ட்டு இந்த 2 விஷயத்த வந்து அர்ஜுனனுக்கு ஏற்று சொல்றாங்க. ஒன்னு என்னன்னாக்கா, நித்தியனானவன், அழிவில்லாதவன், அறிகின்றவன். இந்த உடம்புல அறிகின்றவனாக இருக்கிறவன் வந்து ஆத்மாதான். இப்ப வந்து நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா, இந்த சந்தோஷத்தை அறிகிறவன் ஆத்மாதான், இந்த உடம்பு அல்ல. நான் நல்லா தூங்குனேன், அருமையான தூக்கம்னா அந்த தூக்கத்தை அறிபவன் அந்த ஆத்மாதான், உடம்பு அல்ல. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நல்லா டயர்ட் ஆயிட்டோம், நல்லா வயிறுப்ப சாப்பிட்டுட்டோம்னாக்கா எங்கேயோ படுத்து நம்ம தூங்கிடுவோம். அப்ப வந்து அந்த கொசு கடிக்கிறதோ இல்ல லைட் எரியறதோ எதுவுமே நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இப்ப ஒரு சமயம் இந்த உடம்பு தான் தூங்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். உடம்பு தான் தூங்குதுன்னா, ஒரு நாய் கத்துனா முழிப்பு வரும், இல்ல லைட் எரிஞ்சா முழிப்பு வரும், எத்தனையோ தூக்கமே வராது. அந்த தூக்கத்தை அனுபவிப்பவன் அந்த உள்ள இருக்கிற ஆத்மா. எதை கொண்டு அனுபவிக்கிறான்? இந்த உடலை கொண்டு அனுபவிக்கிறான். இந்த உடலை கொண்டுதான் அவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறான்.
ஆகையால இந்த ஆத்மாதான் அனுபவிப்பவன். அவனுக்கு அனுபவிக்க ஒரு கருவியாக அந்த போக உபகரணம் சொல்றாங்க. போக உபகரணம் விளையாட்டு கருவி மாதிரி இருக்கக்கூடியதுதான் இந்த உடம்பு. அதனால அவன் இந்த உடம்பு போனா இன்னொரு உடம்பு அவருக்கு தன்னால கிடைச்சிடும். அதனால நீ கவலையே படாத. இந்த உடம்பை அழிப்பதால் நீ ஆத்மாவை ஒரு காலம் அழிக்க போவதே இல்லை. ஆகையால இந்த வித்தியாசத்தை சொல்லி அர்ஜுனனுக்கு அந்த அறிவை ஏற்படுத்தி அவனை சண்டை போடும்படி ஊக்குவிக்கிறான் பகவான். அடுத்தது இன்னும் கீதை 20-22 அந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னா, மனிதன் எப்படி கிழிந்து போன உடைகளை நீக்கி வேறான புதிய உடைகளை எடுத்துக் கொள்கிறானோ அப்படியே ஆன்மாவும் பழையதான சரீரத்தை விட்டுவிட்டு புதிதாயும் வேறாயும் இருக்கிற சரீரத்தை அடைகிறது. அது என்னன்னா, வாசாம்சி ஜீர்ணானி யதா விகாய நவானி கிருஷ்ணானி நரோபராணி ததா சரீராணி விகாய ஜீர்ணானி அந்யானி சம்யானி நவாமி தேகி அப்படின்னு, நவானி தேகின்ட்டு. இப்ப நீங்க ஒரு புடவை வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாமே. அந்த புடவை மேல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப இஷ்டப்பட்டு உங்க கெப்பாசிட்டிக்கு மேல துட்டு போட்டு வாங்கினீங்கனாலும், ஆனாலும் அந்த புடவை பழசாயி கிழிஞ்சு போச்சுனாக்கா, ஐயோ இது என் புடவைன்னு வச்சுட்டே இருக்குங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. அது தூக்கி போட்டுட்டு புது புடவை வாங்குறது ரொம்ப சர்வசகஜம். வாசாம்சி ஜீர்ணானி யதாவிகாய், எப்படி ஒரு பழசான கிழிஞ்ச உடையை ஒருத்தர் தூக்கி போட்டு விட்டு புதிதாக நயாமி புதுசா வாங்கி போட்டுக்கிறாங்களோ, அதே போல இந்த ஜீவாத்மா என்ன பண்ணுவான்னா, வயசாயி வியாதியால அந்த நலிவடைந்த தேகத்தை விட்டு விட்டு இன்னொரு தேகத்தை அவன் போட்டுக் கொள்கிறான், அணிந்து கொள்கிறான். அததான் சொல்றாங்க. ஆகையால் இப்ப என்னெல்லாம் சொல்றாங்க, அனுபவிக்கனான்னு இருக்கிற ஆத்மா அழியவே மாட்டான். அவன் இப்பதான் பிறந்தான், இந்த கல்பத்தில் தான் பிறந்தான்னு சொல்ல முடியாது. அவன் ரொம்ப புராணமானவன், பழமையானவன். அவன் 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 என்ன பண்றான்னாக்கா, ஒரு உடல் நைந்து போனாலோ வியாதியால வயோதிகத்தால முடிஞ்சு போனாலும் அந்த அந்த உடம்பு விட்டுடுறான். விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுத்துப்பான். சோ அப்படி பல உடல்களை அடைய போகிற அந்த ஆத்மாவுக்காக நீ ஏன் வருந்துகிறாய்? அந்த ஆத்மாவை நீ ஒரு காலம் அழிக்க போவதே இல்லை. அழிய போவது அவன் இருக்கக்கூடிய அந்த உடல் தான். அந்த உடலை அழிப்பதால நீ ஆத்மாவை அழிக்கவே மாட்டான். நீ விட்டு விட்டாலும் இனி ஏதோ ஒரு காரணத்தால ஒரு நாள் போகத்தான் போறான், அந்த உடம்பு அழியும். ஆகையால நித்தியமானவன் ஒருவன் இருந்து கொண்டே இருக்கும் போது நீ அவன்ல போய் அனித்திய புத்தி பண்ணி நீ சண்டை போட மாட்டேன்னு சொல்லாதே. அனித்தியமாக இருக்கக்கூடிய இந்த உடலை பார்த்து இது நித்தியம் நினைச்சு நீ மயங்காதே அப்படின்னு அர்ஜுனருக்கு அந்த இடத்துல கண்ணன் எடுத்து சொல்றார். இப்ப இந்த மூணு ஸ்லோகத்துக்கு தான் இதை காட்சி கொடுக்குறாங்க. எதுக்கு? நித்தியத்துவம் அனித்தியத்துவம். சோ நித்தியமாக இருக்கக்கூடியது ஆத்மா, அனித்தியமாக மாறி 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 மாறுதலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடியது இந்த பிரகிருத்தியாலான இந்த பல்வேறு தேகங்கள். நீங்க இது அழியக்கூடியது இந்த தேகம். வாசாம்சி ஜீர்ணானி பழையதை கழித்து புழுதி போட்டுக்கும் போது மனுஷங்களை மட்டுமே நினைக்காதீங்க. எல்லாமே ஸ்தாவரம் திரியக்கு மனுஷர் தேவன்னு 4 விதமான உடம்பு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? முதல் வகுப்புலயே நம்ம பார்த்திருக்கோம். ஆகையாலே இப்போ இந்த உடல் போயிடுச்சுன்னா அடுத்து என்ன கிடைக்கும் நமக்கே தெரியாது. நம்மளுடைய கர்மத்துக்கு அனுசரணமாக, அதாவது பாவமோ புண்ணியமோ அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நாயான உடம்பு கிடைக்கலாம், இல்லைன்னா ஒரு செடியா கிடைக்கலாம், இல்ல புண்ணியம் அதிகமா இருந்தா தேவனாகிய உடம்பு கூட கிடைக்கலாம். ஆகையெல்லாம் மாறி 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 பல உடல்களை அணிந்து கொண்டே செல்கிறான் இந்த ஜீவாத்மா. அப்படி இருக்கும்போது அவனே நினைச்சுக்கோ தவிர இந்த அழியக்கூடிய உடலை பார்த்து அதோடு நமக்கு இருக்க அந்த சொந்தத்தை பார்த்து நீ மயங்காதே. அதுதான் அகங்காரம் மமக்காரம் அப்படின்னு பொதுவா சொல்லுது. அகங்காரம்னா நான் அல்லாத இந்த தேகத்தை நானாக நினைப்பதுதான் அகங்காரம். இந்த உடம்பு நான் யாரு? அந்த ஜீவாத்மா, அந்த உறக்கத்தை உணர்பவன், அனுபவிப்பவன், உள்ளே இருக்கும் அந்த அணுமாத்திரமானவன் அவன்தான் நான். நம்ம என்ன பண்றோம்? எத்தனையோ பிறவிகளாக பிறந்து 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 எந்த உடல்ல நம்ம இருக்கிறோமோ அதை நம்ம நான் நினைச்சுக்கிறோம். இப்போ ஒரு மாட்டுக்குள்ள இந்த ஜீவன் இருந்ததுன்னா மாடு நான் நினைச்சுக்கும், நாயா இருக்கட்டும், தேவனா இருந்தாலும் நான் தேவன் நினைச்சுக்கும். அந்த மாதிரி அதுதான் அகங்காரம். நான் அல்லாத தேகத்தில் நான் என்ன புத்தி பண்ணுவது அகங்காரம். அகங்காரம் வந்துச்சுன்னா மமக்காரம் தன்னாலே வரும். இந்த உடலுக்கு சொந்தமானதெல்லாம் என்னது? இந்த வீடு என்னது? இவங்கெல்லாம் என்னோட சொந்தக்காரங்க, இந்த பணம் எல்லாம் என்னது அப்படிங்க என்னது? அகங்காரம் மமக்காரம். அகங்காரம் வந்தாதான் மமக்காரம் வரும். ஆகையால அகங்காரம் தேகத்தில் நான் என்னும் புத்தி பண்ணுவது.
இந்த இருக்கிற உடலை இதுதான் நான் நினைச்சுக்கிறது. அந்த ஒரு மயக்கம் கழிந்து விட்டதானால் நமக்கு எல்லாமே ரொம்ப 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 சுலபமா போகும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, அகங்காரம் வந்து உள்ள போடுற சட்டை மாதிரின்னு சொல்லிட்டு, மமக்காரம் வந்து பனியன் அண்ட் ஷர்ட்னு வச்சுக்கலாமே. அகங்காரம் வந்து உள்ள போடுற பனியன் மாதிரி, மமக்காரம் ஷர்ட் மாதிரி. போடும்போது என்ன பண்ணுவோம், பனியனை ஃபர்ஸ்ட் போட்டு அப்புறம் ஷர்ட் போடுவோம். கழட்டும் போது ஷர்ட்டை கழட்டிட்டு அப்புறம் பனியனை கழட்டுவோம். ஆக மேல அகங்காரத்தால வருவது மமக்காரம், மமக்காரத்தை விட்டு விட்டால் அகங்காரம் தன்னால போயிடும். அது அந்த தேக ஆத்ம விபாகம். அதைத்தான் வந்து இங்க சொல்லிக் கொடுக்கிறார் பெருமாள். எது நித்தியமானது எது அனித்தியமானது அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இதுக்கு வந்து நம்மாழ்வார் என்ன சொல்றாரு அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துக்கணும். முதல்ல அவர் சொல்ற இது வந்து 1-2-2 திருவாய்மொழி 1-2-2. அது என்ன, மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் என்னும் இழைத்து இறை உண்ணுமினே உண்ணுமின் நீரே அப்படின்னு வரும். மின்னின் நிலையில மண்ணுயிர் ஆக்கைகள் அப்படின்னாக்கா, மின்னல்லாம் மின்னலை விட கம்மியானதான். மின்னல் எப்படி ஒரு பிளாஷ் இல்ல, மின்னல் லைட்னிங் ஒரு பிளாஷ், அதை விட கம்மியானது மண்ணுயிர் யாக்கைகள். மண்ணுன்னா அந்த ஆத்மா இருக்கிற மண்ணுயிர, அந்த ஆத்மா இருக்கக்கூடிய அந்த யாக்கைகள், அந்த உடம்புகள் வந்து மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள். அந்த மின்னல் இருக்கிற அளவு கூட இல்லாம இந்த உடம்பு அழிஞ்சு போகக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இத வந்து இங்கதான் வந்து இப்ப பெருமாள் என்ன சொல்லிட்டாரு, தேகம் வேற ஆத்மா வேறன்னு சொல்லிட்டாரு. தேகம் வந்து ரொம்ப பழமையானவன், அவன் வந்து இது ஆத்மா ரொம்ப தேகி பழமையானவன், அவன் வந்து இதை கழட்டி போட்டுருவான் எல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப நம்மாழ்வார் என்ன சொல்லி கொடுக்கிறாரு, இப்படிப்பட்ட இந்த தேகம், இப்படிப்பட்ட அழியக்கூடிய இந்த மின்னலை போல அழியக்கூடிய தேகம், இதை விட்டுட்டு நிலையாக இருக்கக்கூடிய அவனை பற்றுங்கள்னு இவரு உபதேசம் கொடுக்கிறார். அதுதான் இப்ப கீதைக்கும் இதுக்கு என்னன்னா அதே பொருளை சொல்லிட்டு உபதேசமும் பண்ணுகிறார் ஆழ்வார். இப்படி இருக்கும்போது இதை விட்டுட்டு அதை பிடிங்க அப்படின்ட்டு. மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்குகள் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே அப்படிங்கிறது 2 லைன் தான் அந்த பாசுரம். இந்த மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்குகள்னா, அங்க அந்த ஆழ்வார் வந்து ஒரு அறவோன், அதாவது ஒரு தர்மவான். அவர் எப்படி உபதேசம் பண்றாரு அப்படின்ட்டு நமக்கு நம்பில எப்படி காட்டி கொடுக்குறாருன்னா, இப்போ ஒரு உருண்டை சந்தனம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சந்தனம் பெசரி கொடுக்குறாங்க. அது வந்து மனம், குளிர்ச்சி, மென்மை எல்லாம் இருக்கும் இல்லையா? ஆகையால அதை நீங்க கையில வச்சு அனுபவிச்சுட்டே இருக்கலாம். பாம்பை பார்த்தீங்கன்னாலும் அதுக்கும் மனம் இருக்கும், குளிர்ச்சி இருக்கும், மென்மை இருக்கும். நீங்க ஒரு பாம்பை கையில பிடிச்சிட்டு சந்தன உருண்டைன்னு இருந்தேன்னா எப்பேற்பட்ட முட்டாளுங்க. அதனால நம்மாழ்வார், அப்பா நீ இந்த உடம்பு உன்னதேன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு பாம்பை சந்தன உருண்டைன்னு நினைச்சு நீ வச்சிருக்க, ஆகையால விட்டுடு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதாவது நீ இந்த உடம்ப நானே நினைச்சிருக்கே, நீ வந்து ஒரு பாம்பை வந்து ஏன்னா அந்த அதே குணம் இருக்கு. சந்தனத்துக்கு இருக்க குளிர்ச்சி, மனம், மென்மை வந்து பாம்புக்கும் இருக்கு. அதே மாதிரி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த உடம்பால இத்தனை சுகம் நினைச்சிட்டு நீ இதை பிடிச்சிட்டு இருக்க, இதை விட்டுடு. அது மின்னின் நிலையில மண்ணூர் யாக்கைகள். இந்த யாக்கைனாக்க உடம்பு, இந்த ஆத்மா இருக்கக்கூடிய அந்த உடல்கள் வந்து மின்னின் நிலையில மண்ணுயிர் யாக்கைகள், குற்றங்களுக்கு எல்லாம் இருப்பிடமாக இருக்கிறது. இது உள்ள ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, எப்படி திறந்த வீடுகளிலே நாய் நுழைந்து 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 வருமோ, அதே போல பல தேகங்களில் இந்த ஆன்மா நுழைந்து 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 வருகிறான். அதுதானே தவிர எதுவுமே அவன் நிரந்தரமானதே கிடையாது. இந்த வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு, இன்னொரு வீடு இல்லைன்னா இன்னொரு வீடு. அதே மாதிரி இந்த ஜீவனானவன் தன் கர்மங்களுக்கு ஏற்ப பல உடல்களிலே நுழைந்து 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 வெளிவருகிறான். இப்படி இருக்கும் பொழுது, இந்த மாதிரி இருக்கும் பொழுது நீ என்ன, இப்படி இருக்கையில நீ என்ன பண்ணு, போய் வந்து இறைவனை சேரு. மின்னின் நிலையில மண்ணுயிர் என்னும் இடத்து இறை உண்ணுமின் நீரே, இறை உண்ணுமின் நீரே. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை ஆச்சா. இந்த மாதிரி இந்த ஆத்மா வந்து பாவம் நாய் மாதிரி ஒரு உடம்புல நுழைஞ்சு நுழைஞ்சு வருது. இந்த பாம்பு போன்ற தீமையே விளைவிக்கக்கூடிய உடம்பை வந்து சந்தனம் என்று மயங்குவது போல இந்த உடம்பை தான் என்று மயங்கி இருக்கிறது என்னும் இடத்து. இப்ப இப்படி உண்மை ஃபேக்ட் இப்படி இருக்கும் போது இறை உண்ணுமே நீரே, அவன் சொல்லியிருக்காங்க ஆத்மா வேற உடம்பு வேறன்னு சொல்லியிருக்காரு இல்ல, இறை உண்ணுமே நீரே. அவனை நினைச்சுக்கோங்களேன், இதெல்லாம் அவன் சொல்லி கொடுத்தான் இல்ல, அவன் கிட்ட போச உண்ணுமே நீரே. இது உங்களுக்கே தெரியணும். இதுக்காக பெரிய வேத பிரமாணம் வேண்டாம், ஆச்சாரியர் சொல்லி கொடுக்க வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். உட்கார்ந்து யோசிங்க. நீங்க பாம்பினோடு ஒரு கூரையில் இருப்பது போல இந்த உடம்புலோட நீங்க இருக்கீங்க. பாம்பு வந்து சந்தனம் நினைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறீங்க.
இதுதானே அவன் சொல்லியிருக்கான். ஆகையால இறை ஒண்ணுமின் நீரே, நீங்களே நினைச்சுக்கோங்க, உங்களுக்கே தெரியும் இது. இதுக்காக நீங்க வேத பிரமாணம் எல்லாம் தேட வேண்டியது இல்ல, ஆச்சாரன் உட்கார்ந்து சொல்ல வேண்டியதே இல்ல. நீங்க பாம்பை சந்தனம் நினைச்சு குடிச்சிட்டு இருக்கிறீங்க. ஆகையால இந்த உடல் மீது இருக்கக்கூடிய அந்த அபிமானத்தை விடுங்கள், ஆத்மா என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள், ஆத்மா அவனுடைய சொத்து என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு இந்த பாசனத்துல சொல்றாரு. அடுத்தது, உள்ளதும் இல்லதும் என்னும் உயிர் உடல்கள் என்று உயிர் உடல்களில் நிலையுதலையும் நிலையாமையும் அருளி செய்துள்ளார். இது அடுத்த பாசுரம். இது 1, 2, 4. இதுல என்ன சொல்றாங்கன்னா, இல்லதும் உள்ளதும் அல்லது அவனொரு எல்லையில் அன்னலம் புல்கு பற்று அற்றே. ரொம்ப அழகான பாசுரம். இது என்னன்னா, இல்லதும் ஒரு தேகத்தை சொல்றாரு, ஏன்னா இது அழியக்கூடியது. இதேதான் திருப்பி சொல்றாரு. உள்ளதும் என்றும் இருக்கக்கூடியது அந்த ஜீவாத்மா. இல்லது உள்ளது. இல்லது சரீரம், இந்த தத்துவங்களாலான உடல், இந்த மூலப்பிரகிருதியினால இந்த உடல், அழியக்கூடிய உடல். இது இல்லது, இது போயிடும், இது இறந்த உடனே அது போயிடும். உள்ளது எது? ஜீவாத்மா, எப்பவுமே இருக்கக்கூடியது, நிரந்தரமானவன் இல்லையா? அவன் எப்பவுமே புராணம் இருக்கு, எப்பவுமே இருக்கக்கூடியவன். இப்போ இல்லதும் உள்ளதும், இல்லதுன்னு அச்சித்து சொன்னார், உள்ளதுன்னு ஜீவாத்மாவை சொன்னார். அல்லது அவனொரு, இது ரெண்டு அவனானா அவன் வேற. அதாவது இந்த இல்லாம போற அச்சித்தும் அவன் அல்ல, எப்பவும் நிலையா இருக்கக்கூடிய அந்த ஜீவனும் அவன் அல்ல. அல்லது அவனொரு, இதெல்லாம் அவனுடைய உரு அல்ல. எல்லையில் அன்னலம் புல்கு பற்று அற்றே அப்படின்னு சொல்லி, எல்லையில் அன்னலம், ஆனந்தமயன் அவன், ஆனந்தமயன். அவனுடைய ஆனந்தத்தையே நம்ம எல்லையே காண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட எல்லையில் அன்னலம், லிமிட்லெஸ், அப்படி ஒரு பவுண்டரியே சொல்ல முடியாத அந்நலம், அந்த நலமேதான் அவன். அவங்கிட்ட இந்த பிரகிருத்தினோட கஷ்டங்களோ எதுவுமே அவங்கிட்ட கிடையவே கிடையாது. எல்லையில் அன்னலம் புல்குக பற்று அற்றே. அங்க ரொம்ப அழகா நம்மள என்ன சொல்றாருன்னா, ஒரு அழகான இளம் பெண்ணை தழுவினோ எந்த இன்பம் கிடைக்குமோ அந்த இன்பம் எம்பெருமானை நாம் நினைக்கும் போது நமக்கு கிடைக்கும் சொல்றாங்க. புல்குக, அப்படி கட்டி பிடிச்சுக்கோ, அவனை கட்டி பிடிச்சுக்கோ, மனசால அவனை கட்டி பிடிச்சுக்கோ. பற்று அற்றே, அப்படி அணைக்கும் போது என்ன பண்ணணும்னா, இருகரையராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. கொஞ்சம் விஷயத்துல கொஞ்சம் அவங்கிட்ட, கொஞ்சம் விஷயத்துல கொஞ்சம் அந்த அதை இருக்கரையர்னா என்னன்னா, ஒரு நதியில நம்ம நீந்தி போகும்போது இந்த கரையில கொஞ்ச நேரம், அந்த கரையில கொஞ்ச நேரம், இந்த கரையில கொஞ்ச நேரம், அந்த கரை, அந்த மாதிரி பண்ணாதீங்க. விஷயாந்திரங்களில கொஞ்சம், புலனுகுறிச்சில கொஞ்சம், எம்பெருமான் கிட்ட கொஞ்சம், அந்த மாதிரி பண்ணாம புல்கு பற்று அற்றே, இந்த விட்டுடு, இந்த தேகம் சம்பந்தமான விஷயங்களை விட்டு விட்டு அப்படியே பற்றற்று அவனை புல்கு, அவனை கட்டி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இல்லதுங்கிறது மின்னலை போல அழியது, உள்ளதுங்கிறது ஆத்மா, அல்லது அதை போன்று இதை போன்றது அல்ல, அவன் வேறு, இதை காட்டிலும் மிகவும் வேறுபட்டவன் அப்படின்னு சொல்லி இந்த இதுல சொல்லிடுறாங்க. ஆகையால பெருமாள் 3 ஸ்லோகத்துல சொன்னதை ஆழ்வார் 2 இதுல சொல்லியிருக்காங்க. அதுதான் நித்தியமானது ஆத்மா, அனித்தியமானது உடல் அப்படின்னு சொல்லி, அந்த உடல்னால ஏற்படக்கூடிய அந்த கஷ்டங்கள் என்னன்னு சொல்லி, இப்ப கண்ணன் இங்க அர்ஜுனனை ஊக்குவிப்பதற்காக அந்த வித்தியாசத்தை பெருசா சொல்றான். ஆழ்வார் என்ன சொல்றாங்க, இந்த உடலின் தாழ்ச்சியை சொல்லி ஆத்மா அதை காட்டிலும் உயர்ந்ததுன்னு சொல்லி, அந்த ஆத்மா அவனிடம் சேருவதே உயர்ந்தது அப்படின்னு சொல்றாரு. அதான் ஒரு ஸ்டெப்பு மேல போய் நம்மாழ்வார் ஒரு படி மேல போய் பெருமாள் சொன்னதை சொல்லி அதுக்கு மேல நமக்கு உபதேசம் பண்ற, இப்படிப்பட்ட இதை விட்டுட்டு நீங்க இதுக்கு மேல போறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இது நித்தியத்துவம் அனித்தியத்துவம், எது நிரந்தரமாக உள்ளது, எது அழியக்கூடியது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்து நியந்திருத்துவம். நியந்திருத்துவம் அப்படின்னாக்கா நியமிக்கக்கூடிய அந்த தன்மை, நியமிக்கக்கூடிய அந்த தன்மை, எல்லா பொருள்களையும் ஏவுகின்ற, கட்டளை இடுகின்ற, நியமிக்கின்ற தன்மை. இது அந்த பகவானுக்கு மட்டுமே தான் உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். எப்படி சொல்றாங்கன்னாக்கா, ஆகாசத்தை போல வியாபகமும் அரசனை போல நியமன சாமர்த்தியமும் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நியமிக்கிறவன் ஊரை இருந்துட்டு எல்லாரையும் நியமிக்கணும்னா முடியாது. அரசன், இப்ப அரசன் எடுத்துட்டீங்கன்னாக்கா, இப்ப நம்மளுடைய தலைநகர் டெல்லியில இருக்குன்னு சொன்னாக்கா, டெல்லியில இருந்து அவங்க சில பேரை நியமிக்கலாம். உலகத்துல எல்லாரையுமே நியமிக்க, ரூல் பண்ண, கண்ட்ரோல் பண்ண அவங்களால முடியாது. ஆகையால அரசனை போன்ற நியமிக்கிற சாமர்த்தியம் இருக்கணும்.
ஆகாசத்தை போல பரவி இருக்கிற சாமர்த்தியம் இருக்கணும். இப்ப ஆகாசம்னா இந்த ரூம் இருக்கு, இந்த வெட்ட வெளியெல்லாம் ஆகாசம் தான். எல்லா இடத்துலயுமே இருக்கே தவிர இது என்னை நியமிக்காது இல்லையா? ஆகையால ஆகாசத்தை போல பரவி இருக்கிற தன்மையும் அரசனை போல நியமிக்கிற தன்மையும் ரெண்டும் இருக்கிறது யாருன்னா பகவான் ஸ்ரீமன் நாராயணன். அதனால அந்த நியந்திரத்துவத்தை தான் இப்ப சொல்ல போறாங்க. ஏன்னா எல்லா பொருள்களையும் ஏவுகின்ற, கட்டளை இடுகின்ற, நியமிக்கின்ற தன்மை. இதைத்தான் நம்ம பிரேரிதா அப்படின்னு சொல்லுவோம். போக்தா, போக்கியம், பிரேரிதா அப்படின்னு 3 சேர்ந்து வருதுன்னு சொல்லணும். போக்தான்னா அனுபவிக்கிறவன், யாரு? ஜீவன். போக்கியம்னா அவன் அனுபவிக்கிற பொருள். ஏவுகின்றவன், நியமிக்கின்றவன், பிரேரேபிக்கின்றவன் அவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். போக்தா, போக்கியம், பிரேரிதா. அந்த பிரேரிதா பண்றதுதான் இங்க நியந்திரத்துவம், நியமிக்கிறது. இப்படி 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 பண்ணும். அப்படி நியமிக்கும் போது எம்பெருமான் என்ன பண்றான்னா அந்தந்த ஜீவனுடைய கர்மத்திற்கு ஏற்பதான் அவன் நியமிக்கிறான். இல்லாட்டி அவனுக்கு கருணை இல்லை, பாரபட்சம் அப்படின்ற குற்றம் வரும். அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஜீவனுடைய வாழ்க்கையும் அவன் பிரேரேபிக்கும் பொழுது அந்த ஜீவன் சுமந்து வந்த கர்மத்தை அடியாக அதை அவன் பிரேரேபணம் செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப என்னன்னாக்க இது ஸ்ரீகீதை. இந்த இதுக்கு இந்த நியந்திரத்துவம்க்கு பகவத்கீதையில என்ன காட்டியிருக்காங்க, இங்க ஆழ்வார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்ரீகீதை 7வது அத்தியாயம் 4 மற்றும் 5. அந்த ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னா, பூமி, தண்ணீர், தீ, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்னும் 8 வகையான வேறுபட்டிருக்கின்ற இந்த மூலப்பகுதி என்னுடையது. எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. இந்த மூலப்பிரகிருதி என்னுடையது. இந்த மூலப்பிரகிருதியில் என்னெல்லாம் இருக்கு? பூமி, தண்ணீர், தீ, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்னும் 8 வகையாக வேறுபட்டிருக்கின்ற இந்த மூலப்பிரகிருதி என்னுடையது என்று அறிவாயாக. அர்ஜுன் கிட்ட சொல்றப்பா, இதெல்லாம் என்னோட சொத்துடா, இதெல்லாம் என்னோட ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்றாரு. தோல்வலி பொருந்திய அர்ஜுனா, நீ ரொம்ப பலசாலிதான், ஆனாலும் இதெல்லாம் என்னோடது அப்படிங்கிறாரு. இம்மாயை தாழ்ந்தது. இங்க மாயை அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இதைத்தான் அவனுடைய சொத்தாக, அவனுடைய மாயையாக வைத்து கொண்டு இந்த ஜீவர்களை அவனை ஆட்டி வைக்கிறான். இந்த ஜீவன் அணு அழ ஆனவன் இல்லையா? அவனுக்கு ஒரு உடம்பு வேணும். உடம்பு இருந்தாதான் அந்த கர்மத்தை அவன் அனுபவிக்க முடியும். அந்த உடம்பு எதுல இருந்து பண்றான்னா இந்த தாழ்ந்த இந்த மூல பிரகிருதில இருந்து பண்றான். அது என்னெல்லாம் இருக்குன்னா, பூமி இருக்கு, தண்ணீர் இருக்கு, தீ, காற்று, ஆகாயம், மனம். இது 24 தத்துவங்களா பிரிச்சு நம்ம அப்புறம் பார்க்கலாம், பின்னால வருது. ஆனா இங்க பெருமாள் சொல்லியிருக்கிறது இந்த 8 விஷயங்களா சொல்லியிருக்கான். என்னன்னாக்கா, பூமி, தண்ணீர், தீ, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் என்று 8 வகையாக வேறுபட்டிருக்கின்ற இந்த மூலப்பகுதி என்னுடையது என்று அறிவாயாக. இது என்னோட சொத்து. இதை வச்சு நான் என்ன வேணா பண்ணுவேன். இம்மாயை தாழ்ந்தது, இது கீழ்பட்டது. இது மட்டும் நினைச்சுக்காத, என்கிட்ட மிக உயர்ந்த இன்னொரு சொத்து இருக்கு. அது என்னன்னா, இதை விட வேறுபட்டதாக ஜீவன் எனப்படும் ஜட பிரகிருதியை விட மேலான பிரகிருதியும் என்னுடையது என்று அறிவாங்க. இன்னொன்னு இருக்கு, இன்னொரு பெரிய சொத்து இருக்கு என்கிட்ட. அது இந்த ஜட பிரகிருதியை விட வேறுபட்டது. இந்த அறிவற்ற ஜட பொருளை காட்டிலும் வேறுபட்டது. இந்த மூலப்பிரகிருதியை காட்டிலும் வேறுபட்டது. அது என்னன்னாக்கா, அதுதான் என்னோட ஜீவபூத பிரகிருதி. இந்த ஜீவர்கள்னு இருக்காங்க பாத்தியா, எனக்கற்ற ஜீவர்கள், அவங்களும் என்னுடைய சொத்து. அந்த ஜீவபூத பிரகிருதியால் தான் இந்த அண்டம் முழுவதுமே தாங்கப்படுகிறது. அந்த ஜீவர்கள் பல்வேறு உடல்களாக இந்த அண்டம் முழுதும் பழகிருக்கிறார்கள். இப்ப எனக்கு 2 விதமான சொத்து. ஒண்ணு ஜடம், இன்னொன்னு அஜடம். அஜடம்னாக்கா அறிவற்றது ஜடம், அறிவுள்ளது அஜடம். இந்த மாதிரி என்கிட்ட 2 விதமான சொத்து இருக்கு. இதை நீ நினைச்சுப்போ அப்படின்னு சொல்றார். என்கிறபடியே உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் எல்லாத்துக்கும் இதுக்கெல்லாம் ஆத்மாவாக இருக்கக்கூடியவன் பகவான். இந்த ஜீவனும் அவனுக்கு உடல்தான், அச்சித்தும் அவனுக்கு உடல்தான். இது எல்லாமே அவனுடைய சொத்து. இதெல்லாம் தன்னுடையதாக வைத்துக்கொண்டு இதுக்குள்ளெல்லாம் ஆத்மாவாக இருந்து கொண்டு என்ன பண்றான்? நியந்திரத்துவம், நியமிக்கிறான். எல்லாத்தையும் அவன் நியமிக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த கீத ஸ்லோகம் என்னன்னு பார்த்துடலாம். ஏழு, 4, 5. பூமி பூமிரா பூமி
அப்போ வாயு கம்மனோ புத்தி ரேவச்ச அகங்கார இதி எம்மே பின்னா பிரகிருதிஷ்டாதா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்னுடையது. பூமி, ஆபோனா தண்ணி, வாயு, நெருப்பு, புத்தி, வச்சனம், அகங்காரம் எல்லாமே என்னுடையதுன்னு சொல்லிடுறேன். அப்புறம் அபரேய மிதஸ்வன்யாம் பிரகிருதி வித்தி மே பரம். இந்த மாதிரி இதை தவிர இதை விட மேற்கொண்டு ஒண்ணு இருக்குன்னு சொல்றான். ஜீவ பூதானாம் மகாபாகோய தேயம் தாரிய ஜே ஜெகத் என்பது கீதை 4:5. 2 இதை சொல்றான். ஒண்ணு வந்து இந்த நெருப்பு, வாயு, தண்ணி அதெல்லாம் வந்து தாழ்ந்த பிரகிருதி, அது வந்து என்னுடையது. அது வந்து ஜடம், அது வந்து அச்சித்து. இதை தவிர உயர்ந்ததான இதை விட மேலானது ஒண்ணு இந்த ஜீவபூதானாம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு. அது வந்து உயர்ந்த பிரகிருதி, அதுவும் என்னுடையது. தாழ்ந்ததான ஒரு சொத்து இருக்கு, உயர்ந்ததான ஒரு சொத்து இருக்கு. இது ரெண்டையும் நீ தெரிந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு ஸ்லோகம் என்ன சொல்றாங்கன்னாக்கா 15:15 ஸ்லோகத்தின் பொருள் என்னன்னா, எல்லா பொருள்களுடைய உள்ளத்தில் நான் இருக்கிறேன். என்னிடத்தில் இருந்தே நினைவும் அறிவும் அறிவின்மையும் உண்டாகின்றன. எல்லாத்துக்குள்ளே நான் தான் இருக்கேன். இப்ப நீ ஒண்ணு மறந்து போயிட்ட, தப்பா சொல்லிட்ட, இல்ல ரைட்டா சொல்லிட்ட, எது சொன்னாலும் அந்த நினைவு கூட என்னிடத்தில் இருந்துதான் உண்டாகிறது. நான் தான் எல்லாவற்றையும் நியமிப்பவன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா 15:15 வந்து சர்வசிய சாகம் கிருதி சன்னிவிஷ்டோ மத்தக ஸ்மிருதி ஞானமா போக நஞ்ச என்பது. ஞானமா போக நஞ்ச என்பது கீதை 15:15. சர்வசிய சாகம் ஸ்ருதி, எல்லாமே எல்லா வேதத்தினுடைய எல்லா கிளைகளும் எதுவாக இருந்தாலும் அந்த நினைவோ அதை ஞாபகம் வச்சுக்கிறதோ மறக்கிறதோ எல்லாமே என்னிடத்தில் இருந்துதான் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல வந்து கீதை 18:62 இருந்து ஒண்ணு எடுக்கிறான். இதுல தன்னால் உண்டாக்கப்பட்டதாயும் மூல பிரகிருதி என்ற பொருளை உடையதாயும் இருக்கிற இந்த சரீரத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் மாயையாலே கர்மங்களுக்கு தகுதியான காரியங்களை செய்வித்துக் கொண்டு சர்வேஸ்வரன் எல்லா உயிர்களுடைய மனங்களில் இருக்கிறான் என்று சொல்லுகிறபடியே எல்லா உயிர்களுடைய மனங்களிலும் தங்கி இருப்பவனாய் நின்று தொழில் செய்தல் செய்யாமைகளாகிற எல்லா காரியங்களும் செய்வித்தலாகிற இறைவனுடைய நியந்திரத்துவம் சொல்லப்பட்டது. இது இந்த ஸ்லோகம் 18:61. ஈஸ்வர சர்வபூதானாம் கிருத்தேசே அர்ஜுன திஷ்டந்தி பிரமாயன் சர்வபூதானி யந்திர ரூடானி மாயா என்பது கீதை. அதாவது இப்ப என்ன பண்றாங்க, ஜீவாத்மாக்களை வந்து அது வந்து உயர்ந்த தத்துவம், அது வந்து தாழ்ந்த தத்துவமான அந்த மூலப்பிரகுரை கட்டி ஒரு அப்படியே ஒரு ராட்னத்துல உட்கார வச்சு சுத்துற மாதிரி யந்திர ரூடா அதுல வச்சு சுத்துற மாதிரி சுத்துறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா அச்சித்த நியமிக்கிறதும் அவன் தான். ஜீவன் வந்து ஞானமயமானாக இருந்த போதிலும் அவனையும் உள்ளிருந்து நியமிப்பவன் அவன் தான். செய்யணுமா அவன் தான் நியமிக்கணும், செய்யக்கூடாதா அவன் தான் நியமிக்கணும். இந்த மாதிரி வச்சு இவர்களை வந்து ஒரு ராட்டத்தில் உட்கார வைத்து சுத்துவதை போல இந்த ஜீவர்களை அவரவர்களுடைய கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் சுத்துகிறேன், என்னுடைய மாயையில் கட்டி அவர்களை நான் சுத்துகிறேன் அப்படின்னு பரமாத்மா இதுல சொல்றான். இப்போ இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு இதை காமிச்சு கொடுக்குறாரு. ஆழ்வார் வந்து ரொம்ப விவரமா நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறாரு. இதுல வந்து 1:1:7 அந்த பாசுரம் படிச்சுட்டு அப்புறமா நான் அதை சொல்றேன். திட விசும்பு எரி வழி நீர் நிலம் இவை மிசை படர் பொருள் முழுவதும் ஆய் அவை அவை தோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பரந்துள்ளன் சுடர்மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே அப்படிங்கதான் பாசம். அப்படியே இது பாத்தீங்களா, பூமி, தண்ணீர், தீ, காற்று, ஆகாயம், மனம்னு பெருமாள் அந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கான். ஆழ்வார் என்ன சொல்றாரு, திட விசும்பு எரி வழி நீர் நிலம் எல்லாம். திட விசும்புன்னா ஆகாசம், எரி நெருப்பு, வழி நீர் நிலம் எல்லாத்துலயுமே படற்பொருள் முழுவதும் எங்க எது வேணாலும் எடுத்துட்டாலும் அங்க எல்லாமே அவைதோறும் உடல் மிசை உயிரென கரந்தெங்கும் பறந்துள்ள. உடல் மிசை உயிர் என்னன்னா, இப்ப இந்த உடல் இருக்கு இல்லையா, இதுல வந்து நீங்க வந்து எங்க உயிரை காட்டுன்னா காட்ட முடியுமா? காட்ட முடியவே முடியாது. உயிர் இருக்கும்போது இது அசைஞ்சிட்டு பேசிட்டு இருக்கே தவிர போயிடுச்சுன்னா படுத்துரும்.
அவ்வளவுதானே தவிர அந்த உடல் எங்க இருக்குன்னு காட்ட முடியுமா? காட்டவே முடியாது. அது எங்கேயோ இதயத்துல ஒரு அனுமானத்துல இருந்துட்டு தன்னுடைய அந்த ஞானத்தாலே, அந்த ஆனந்தத்தாலே, சக்தியாலே இந்த உடல் முழுவதுமே அது நியமிக்கிறது. எது? அந்த ஜீவாத்மா. அந்த மாதிரி உடல் மிசை உயிரென்ன கறந்து எங்கும் பறந்து உள்ள. எப்படி இந்த உடலுக்குள்ள அந்த உசுறு கறந்துன்னா மறைஞ்சு பறந்து இருக்கிறதோ, அதே மாதிரி எம்பெருமான் இது எல்லாத்திலுமே திட விசும்பு, எரி, வழி, நீர், நிலம், இவை விசை, படர் பொருள் முழுவதும், நீங்க எதை வேணா சொல்லுங்க, முழுவதும் எப்படி ஆய் அவை அவை தரும். அது உள்ள உடல் மிசை உயிரென கறந்து எங்கும் பறந்துள்ள. அப்படிப்பட்டவன் யாருன்னா சுடர் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. இவன் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? இப்ப உடல் மிசை உயிரென கறந்தெங்கும் பறந்துள்ளன்னு சொல்றீங்களே, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? நானா கத்துக்கிட்டே நான் சொல்ல முடியும்? இல்லை யாருன்னா சொன்னாங்கன்னா, சுடர் மிகு சுருதியுள் இவை உண்ட சுரனே. சுடர் மிகு சுருதினா, சுருத்தினா வேதம். அந்த சுடர்மிகு சுருதி, அந்த ஞானமே வடிவான அந்த வேதத்தில் அதுலதான் இவனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவன் யாரு அப்படின்னு சொன்னாக்கா, இவை உண்ட சுரனே. இதை எல்லாத்தையும் முழுங்கிடுவான். இப்ப இதெல்லாம் சொன்னோம் இல்ல, பூமி, தண்ணீர், காற்று, ஆகாயம் எல்லாத்தையும் இதில் எல்லாத்தையும் படர் பொருள் தரும் உடல் மிசை உயிரென கறந்தெங்கும் பறந்துள்ளன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் இருக்கான். சரி, இவனை எப்படி தெரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, சுடர்மிகு சுருதிகள் உள்ளான். அந்த சுத்தியில இருந்து தான் அவன் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இப்ப நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம சான்று கேட்போம் இல்லையா? பிரமாணம், எவிடன்ஸ் கேட்போம். எவிடன்ஸ் கேட்டாக்கா ஒண்ணு இப்போ நம்ம இது சம்பிரதாயத்துல பிரமாணம் அப்படின்னு சொல்லுவோம். பிரமாணம் ஒண்ணு பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம்னு ஒண்ணு சொல்லுவோம். இந்த பிரத்யக்ஷ பிரமாணம் என்ன? கண்ணால பாக்குறது. எனி புலன் தொட்டு பாக்குறது. தொட்டனா இருக்கவங்க தொட்டு கூட பார்த்துக்கலாம். புலன்களால் உணர்வது பிரத்யக்ஷ பிரமாணம், பாக்குறது, கண்ணால நம்ம பார்க்கணும். அனுமான பிரமாணம் ஒன்றை கொண்டு இன்னொன்றை அறிவது. இப்ப திடீர்னு சில்லுன்னு காத்து வந்துச்சுன்னா எங்கேயோ மழை பெய்யுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மலை மேல புகை நிறைய வந்துச்சுன்னா எங்கேயோ நெருப்பு பத்திச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு பிரமாணங்களை கொண்டு இந்த பகவானை நாம் அறியவே முடியாது. பிரத்யட்சமா முடியுமா? முடியாது. அனுமானமா முடியுமா? முடியாது. அப்படியெல்லாம் முடியாது. அப்ப அவனை எப்படின்னா, அவனை அந்த சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதத்தால மட்டுமே தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த சப்த பிரமாணம் நீங்க கூட பாத்தீங்கன்னாக்கா, லௌகிக்க பிரமாணம், வைதிக பிரமாணம் ரெண்டு சொல்லுவாங்க. லௌகிக்க பிரமாணம்னாக்கா நம்ம இதிகாச புராணங்கள் எல்லாம் சொல்றோம். மனிதனால ஆக்கப்பட்டது, நம்மளை போல மிக மிக்க அறிவுள்ள மனிதர்களால் ஆக்கப்பட்டது லௌகிக்க பிரமாணம். வைதிக பிரமாணம்னா சாட்சாத் அந்த வேதம். அப்படிப்பட்ட அந்த வேதத்தால் மட்டுமே அறியப்படுவன் எம்பெருமான். அதனால்தான் சுடர் மிகு சுருதியுள் இருப்பவன் யாரு? இவை உண்ட சுரனே. இப்ப சொன்னோம் இல்லையா, இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் விழுங்கிடுவான், திருப்பி வெளியில கொண்டாடும், விழுங்கிடுவான், திருப்பி வெளியில கொண்டாடும். அந்த மாதிரி ஒரு லீலையாக இவையெல்லாம் செய்யக்கூடிய அந்த மிக பெரியவன் எவனோ அவன் தான் இந்த கீதையை சொன்ன இந்த கிருஷ்ண பகவான். அதை சொன்னதுதான் இங்க இவர் காட்டி ஆழ்வார் சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு இது என்ன சொல்றாங்கன்னாக்க, இன்னொரு பாசம் இருக்கு, கரந்தசில் இடம் தரும். அதை படிச்சு காமிச்சிடுறேன். பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பறந்து உளர். பரந்த அண்டம் இது என நில விசும்பு ஒழிவர கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள்தொரும் கறந்து எங்கும் பறந்து உள்ளன் இவை உண்ட கரணே. இது ஒரு பாசம். இதுல என்ன சொல்றாங்க? பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பறந்து உளன். அதாவது இது எப்படி எவ்வளவு நுண்ணியது அப்படிங்கிறது ஆழ்வார் இந்த பாசனத்தை சொல்றாரு. என்னன்னாக்கா, பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பறந்து உள்ள. நீங்க பறவைனா கடல். இப்ப பறவையில் பறந்து உள்ளன்னா சரி, கடல் அவன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி சொல்லாம நீர்தொரும் பறந்து உள்ள, அந்த ஒரு வாட்டர் டிராப்லெட்டும் அந்த நீர் அணு ஒன்னுலயும் பறந்து இருக்கானா? எப்படி இப்படி இருக்கிறானே, அப்படியே கைய கால குறுக்கிட்டு இருப்பானோ, அப்படியே சங்கோச்சமா இருப்பானோ அப்படின்னா இல்ல. பரந்த அண்டம் இது என்ன? அந்த ஒரு டிராப்லெட்டும் அவனுக்கு பரந்த அண்டம் மாதிரி பெருசா இருக்கிற மாதிரி அவ்வளவு சின்னதாக உள்ள இருந்து அந்த டிராப்லெட்டை அவன் நியமிக்கிறான். பரந்த அண்டம் என அந்த பறவையுள் நீர் தரும் பரந்த அண்டம் இது என கறந்து உள்ளான், மறைஞ்சு இருக்கிறான். ஒரு டிராப்லெட் எடுத்துக்கோங்க, எவ்வளவு சின்னதா இருக்கும். ஒரு அண் எடுத்துக்கோங்க, ஒரு தண்ணியுடைய அண் எடுத்துக்கோங்க, அதுக்குள்ள அவன் இருக்கான்.
எப்படி இருக்கா, கையை காலை சுருக்கிட்டு சங்கு சக்கரத்தெல்லாம் ஒரு பச்சை வச்சிருக்கீங்க, அப்படி இல்லவே இல்லை. அண்டம் இதன இல்ல, அப்படி ஒரு அண்டம். இப்ப இந்த யூனிவர்ஸ்ல நீங்க மட்டும் இருந்தீங்கன்னா எவ்வளவு ஃப்ரீயா இருப்பீங்களோ அவ்வளவு ஃப்ரீயாக அவன் வந்து அந்த அணுவுக்குள் இருக்கிறான் அப்படின்னு அவனுடைய அந்த சாமர்த்தியத்தை இங்க வந்து ஆழ்வார் சொல்றார். பரந்த தன் பறவையுள் நீர்தொரும் பறந்து உள்ளான். அந்த ஒரு டிராப்லயும் அவன் இருக்கான். எப்படி இருக்கான்? பரந்த அண்டம் இது என, இந்த பரந்த அண்டம் இதுங்கிற மாதிரி அங்கெல்லாம் இருக்கிறான். அப்புறம் நிலம் விசும்பு ஒளிவர கரந்த செல் இடந்தோறும் இடந்தொருள் பொருள்தோறும். சின்ன நீங்க இந்த இடத்துல அவன் இல்லைன்னு காட்டியே கொடுக்கவே முடியாது. அப்படி எல்லா இடத்துலயும் இருந்துட்டு அங்க இருக்கிற இடந்திகள் பொருள் தரும். அதுக்கு ரொம்ப அழகா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம இப்படி கண்ணை இப்படி சிமிட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். கண்ணை சிமிட்டும் போது எவ்வளவு காத்து வரும், ரொம்ப அதுக்கு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த காத்துல அழிந்து போகக்கூடிய சில கிருமிகள் இருக்குமா, சரிங்களா? அதைத்தான் என்ன சொல்றாங்கன்னாக்கா, கரந்த சில்லிடந்தோறும், சின்ன சின்ன இடம், அது எவ்வளவு சின்னதுன்னு காட்டுறதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றாங்க. கண் இமைக்கும் போது வீசும் அந்த காற்றில் அழியக்கூடிய ஒரு சின்ன உயிர், அதுக்குள்ள அவன் இருக்கான். அப்ப வந்து அவன் எவ்வளவு எப்படி வந்து அந்த அனுப்பிரவேசம் செய்து இருக்கிறான் அப்படிங்கிறது சொல்ல. கரந்த சில் இடம் தோறும் இடம் திகழ் பொருள் தோறும். அந்த 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 ஆத்மா அந்த இருக்குல்ல, சின்ன பூச்சி இறந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ள இருக்க ஆத்மாவே அவன் இருக்கான். கரந்து எங்கும் பறந்துள்ள அந்த மாதிரி எங்கேயுமே அவன் இருக்கான். எப்படின்னா இவை உண்ட கரணே, கரணேன்னு இந்த திடமான, ரொம்ப திடமான, அதாவது நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல எல்லாம் அவன் இருக்கான். எல்லா இடத்துலயுமே இந்த இடத்துல இருக்கான், இந்த இடத்துல இல்லைங்கிறதே கிடையாது. அது எவ்வளவு சின்னதுன்னு காட்டுறதுக்காக இந்த பாத்திரத்துல அந்த பறவை அந்த கடல்ல இருக்கிற அந்த ஒவ்வொரு அந்த தண்ணி ஆட்டம் புள்ளையும் எப்படி இருக்குன்னா பரந்த அண்டம் என அப்படி தாராளமா கையை கால நீட்டி படுத்துட்டு இருக்கிறான். அப்ப எவ்வளவு சின்ன உருவமா எடுப்பான். அதுக்கு மேல இந்த வந்து கரந்த செல் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தரும். அந்த கண்ணை இமைக்கிற நேரத்துல எவ்வளவு காத்து வருமோ, அதுல அழியக்கூடிய ஒரு சின்ன உயிரினம் இருக்குமோ, அதுக்குள்ள இருக்க ஜீவாத்மாக்குள்ள அவன் இருக்கான் அப்படின்ட்டு அவனுடைய அந்த அகடித கடனா சாமர்த்தியத்தை நீங்க வந்து பெருமாள் சிம்பிளா சொல்லிட்டான். இதெல்லாம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கான், எப்படி இருக்கான், சௌகரியமா இருக்கானா என்ன அப்படிங்கறது வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் இதுக்கப்புறம் என்ன சொன்னாக்கா, இப்போ இந்த நியந்திரத்துவம் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நியமிக்கிறான் அப்படின்னு தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நியமிக்கிறத வந்து எப்படி சொல்றாங்கன்னாக்கா, அதுக்கு வந்து ஒரு பாசனம் சொல்றாரு. ஒரு நிமிஷம். பாசுரம் என்னன்னா, இது வந்து 1:1:6 என்னன்னா, நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர், நின்றிலர் இருந்திலர் கிடந்திலர் திரிந்திலர், என்றுமோர் இயல்பினர் என நினைவு அறியவர், என்றுமோர் இயல்போடு நின்ற எம் திடரே. எம் திடர், அந்த திடமான இந்த பெருமாள் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா, நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர். இப்ப வந்து இப்ப நான் உட்கார்ந்து இருக்கேன், இன்னொருத்தர் நிக்கிறாரு, இன்னொருத்தர் நடக்கிறாரு, இன்னொருத்தர் படுத்துட்டு இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாங்க. இப்போ வந்து இவங்க நின்றுட்டு இருக்கவங்க உள்ள மட்டும் நியமனம் பண்ணுவானா, உட்கார்ந்து இருக்கவங்க மட்டும் நியமனம் பண்ணுவானா? இல்லைன்னா எல்லாரும், யாருன்னா நீங்க நின்றுங்க, உட்காருங்க, படுத்துக்கோங்க, நடந்துட்டே இருங்க. நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க? இப்ப நான் இஷ்டப்பட்டு இங்க உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. நீங்க உட்கார வச்சிருக்கிறதே அவன் தான். இங்க என்ன உட்கார வச்சிருக்கிறான். இப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வந்து நான் எழுந்து ஓடினாக்கா என்ன ஓட வைக்கிறது அவன் தான். ஆகையால நின்றனர் இருந்தனர் கிடந்தனர் திரிந்தனர். இங்க நினைக்கு இதுக்கு மேல நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, எப்படி வேணா பண்ணிக்கிறான். அப்படி இருக்கான், எல்லாத்தையும் அவன் நியமிக்கிறான். ஓகே, எடுத்துக்கிறோம். இப்ப வந்து நான் இப்படி ஆர்கியூ பண்றேன். நிக்கிற வைக்கிறது தானே அவனுடைய சாமர்த்தியம், நடக்க வைக்கிறது தானே அவனுடைய சாமர்த்தியம், படுக்க வைக்கிறத. நான் வந்து நிக்கவே மாட்டேன், நான் உட்காரவே மாட்டேன், நான் படுக்கவே மாட்டேன் அப்படின்னாலும் அப்ப நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நான் என்னுடைய சுயமுயற்சியால நான் நடக்கல, சுயமுயற்சியால நான் படுக்கலன்னு. ஆனா அப்படி நிக்காம இருக்கிறதுக்கும் உட்காராம இருக்கிறதுக்கும் படுக்காம இருக்கிறதுக்கும் நடக்காம இருக்கிறதுக்கும் அவனுடைய ஆதீனம் வேணும். அதுதான் நியந்திரத்துவம். அதுதான் வந்து நியந்திரத்துவம். நான் சொல்லிட்டான் சிம்பிளா, இந்த மாதிரி நான் தான் வந்து எல்லா பொருள் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன், என்னிடத்திலிருந்தே நினைவும் அறிவும் அறிவின்மையும் உண்டாகின்றன்னு சொல்லிட்டான். ஏன் கிருஷ்ணா அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த 15 அந்த மாதிரி சொல்லிட்டான். சோ என்னிடத்திலிருந்தே எல்லாம் உண்டாயிட்டுன்னு அவன் தன்னுடைய சாமர்த்தியத்தை சொல்லிட்டான்.
அதை எப்படி அவர் ஆழ்வார் வந்து அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு பாருங்க. நீ நிக்கணும்னா அவன் நினைக்கணும், நீ உட்காரணும்னா அவன் நினைக்கணும், நீ நிக்க கூடாதுனாலும் அவன் நினைக்கணும், நீ படுக்கணும்னாலும் படுக்க கூடாதுனாலும், எப்படி இருந்தாலும் அவை நினைவை ஒட்டியே தான் வந்து உன்னுடைய எல்லாருடைய செயல்பாடுகளுமே அமையும். இது வந்து அப்படியே தன்னாலும் நடந்துட்டே இருக்கிறதுனால வந்து இதை நம்ம பண்றோம் அப்படிங்கிற நினைப்பிலே நம்ம இருக்கிறோம். ஆனா இது ஒன்னொன்னும் பண்ணணும் அப்படின்னா அவனுடைய அந்த நியந்திரத்துவம் இருக்கணும். அவன் வந்து இவன் உட்காரணும், அவன் நடக்கணும், அவன் படுக்கணும், இவன் நிக்க கூடாது, படுக்க கூடாது. அப்ப வந்து இது ஒன்னா ரெண்டா எத்தனை கோடான கோடி. இப்ப நம்ம மட்டும் இல்லையே, நாய் இருக்குது, எத்தனை மிருகங்கள், செடிகள், எல்லாம் மீன், நீர் வாழ்ற எல்லாம் அத்தனையும் ஒன்றும் தன் சங்கல்ப மாத்திரத்திலேயே இந்த ஒன்னொன்னு இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னா அது எப்பேற்பட்ட விஷயம். அது வந்து பெருமாள் எப்படி சொல்லியிருக்கானாக்கா, எல்லா பொருள்களின் உள்ளத்திலும் நான் இருக்கிறேன், என்னிடமிருந்தே நினைவும் அறிவும் அறிவின்மையும் உண்டாகிட்டுதான் சொல்லிட்டான். தன்னுடைய அந்த இதை வந்து 2 வேலை சொல்லிட்டான். ஆனா ஆழ்வார் வந்து அந்த பாசுரமா வச்சு அந்த பாசுரத்தை வந்து ஆச்சாரியர்கள் வியாக்கியானம் பண்ணி அது என்ன, அவர் எப்பேற்பட்டவர் அப்படிங்கறத வந்து நமக்கு புரிய வைக்கிறாங்க. அதுதான் இது. நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், திரிந்தனர், நின்றிலர், இருந்திலர், கிடந்தனர், கிடந்திலர், திரிந்தனர், எதுவுமே இல்லை. அந்த மாதிரி என்கிறபடியே பொருள்களின் தொழில் செய்தல் செய்யாமைகளாகிற அனைத்தும் தனக்கு உரியதாம்படி இருக்கிற அவனுடைய நியந்திரத்துவத்தை சொல்கிறார் ஆழ்வார். செய்யணும், செய்யக்கூடாது, ரெண்டுமே என்னுடைய, நான் சொன்னதான், நான் நினைச்சாதான் நீ செய்வேன், இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆழ்வார். அதை வந்து நல்ல விவரமா இங்க சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அதுதான் இந்த ரெண்டு, இந்த இதுல வந்து கீதை வந்து 3 ஸ்லோகம் எடுத்திருக்கோம். ஒண்ணு வந்து 3 இல்ல 4, 7ஆம் அத்தியாயத்துல 4, 5 எடுத்திருக்கோம். அதுல வந்து எல்லாம் அந்த 2 விதமான இது சொல்லியிருக்காங்க. அதாவது அச்சித்து, அந்த மூல பிரகிருதி, அச்சித்தான மூல பிரகிருதி, அது ஒரு சொத்து. அப்புறம் வந்து நல்ல அறிவுள்ள இந்த ஜீவர்கள் இன்னொரு சொத்து, அது 2 சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா பொருட்களும் நான் தான் இருக்கிறேன், என்னிடமிருந்தே நினைவு அறிவு உண்டாகினா அது சொல்லிட்டாங்க. அப்புறம் அதுக்கு மேல வந்து 3ஆவது இதுல வந்து என்னுடையதே தான் இந்த சரீரம், இதுல வந்து அவரோட கர்மங்களுக்கு ஏற்ப இந்த ஜீவர்களை அந்தந்த சரீரத்திலே கட்டி நான் வந்து ஒரு எந்திரத்தை வைத்து சுத்துவதை போல சுத்துவேன் அப்படின்ட்டு அந்த 3 ஸ்லோகங்களை வந்து எடுத்திருக்காங்க. இது இந்த நியந்திரத்துவம் அப்படின்னு காட்டுறதுக்காக. அதை வந்து ஆழ்வார் வந்து இந்த உடல் விசை உயிரின கரந்தெங்கும் பறந்துள்ள அதுலயும் கரந்தசில் இடந்தோறும் இடந்திகள் பொருள் தோறும் கரந்தெங்கு பறந்துள்ள இவை உண்ட சுரனே எப்படின்னா அது 2ம். அதுக்கப்புறம் வந்து இந்த நின்றனர், இருந்தனர், கிடந்தனர், இந்த 3 எடுத்துட்டு எப்படி வந்து எல்லாமே அவனுடைய ஆதீனம், உயிர் உள்ள பொருட்களாக இருந்தாலும் உயிர் இல்லாத பொருட்களாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எல்லாமே எல்லாத்துக்குமே நான் தான். அது நல்லதா இருக்கட்டும், கெட்டதா இருக்கட்டும், இருக்கட்டும், இல்லாம போகட்டும், எல்லாவற்றையும் நியமிப்பது நான் ஒருவனே. எல்லாமே அறிவோ அறிவின்மையோ எல்லாமே என்னிடம் இருந்துதான், மறதியோ ஞாபகமோ எதுவுமே எல்லாமே என்னிடம் இருந்துதான் உருவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விதமான அவனுடைய சொத்து. ஒண்ணு வந்து ஜடப்பொருள் மூலப்பிரகிருதி, இன்னொன்று வந்து அஜடம் அறிவுள்ள ஜீவன். இந்த 2ஐயும் வச்சு ஒரு மாதிரி 2 கம்பைன் பண்ணி அவன் கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி உடல்களுக்கு கொடுத்து அவற்றுக்குள்ளே அவன் இருந்து கரந்தசில் இடந்தரும் கரந்தெங்கும் பறந்துள்ளன்ட்டு ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து அது எப்படி அசங்குச்சிதமாக நல்ல சந்தோஷமாக இந்த என்டையர் யூனிவர்சல் அண்டத்துல நான் ஒருத்தர் தான் எப்படி இருப்பேனோ அந்த மாதிரி அந்த தண்ணீர் திவலைக்குள்ள இருந்துன்னா அப்ப அங்கிருந்து அவன் நியமிக்கிறான். ஒண்ணுன்னு அவன் நியமிக்காத இடமோ பொருளோ கிடையாது அப்படிங்கறத வந்து இந்த நியந்திரத்துவம் அப்படிங்கிற இந்த பகுதியில வந்து நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு இது வரைக்கும் நிறுத்தி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, பட் இருந்தாலும் அடுத்த இது சௌலபியம் வந்து பார்க்கணும். தனியாக ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு இது தயார் பண்ணி தான் சொல்ல வேண்டியிருக்கு, அதனால வந்து இது பண்ணேன். இது சௌலபியம்ங்கிற பகுதி வந்து அடுத்த முறை பார்த்துக்கலாம். அதுதான் எப்பொழுதும் என்னிடம்